ஒழுங்கு இது எல்லா நாட்டிலையும் எல்லா நேரங்கள்லையும் நடக்கக்கூடியதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழகத்துல ஏறக்குறைய ஒரு 8-9 கோடி ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற நிகழ்வுகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கத்தான் செய்யும். அதை காவல்துறை கண்காணிப்பு பண்ணி அதை சில காவல்துறை இப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எனக்கு புரியல. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தமிழகத்தோடைய முதல்வர் யார் இருக்காங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் காவல்துறை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமா, அவங்க அந்த இலாக்கா அவங்க கீழே தான் இருக்குது, அவங்க நேரடியாவே அவங்களுடைய பார்வையில தான் இருக்கு. அப்படின்றப்போ அவங்களுடைய மெத்தனம் யார் மேல அந்த குற்றச்சாட்டு போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அதான் இந்த ஆளுகின்ற அரசுக்கு தான் இந்த குற்றச்சாட்டு வருது. அதை இல்லைன்னு நாங்க மறுப்பதற்கு இல்லை. ஆனா நாங்க நீ ஓரளவுக்கு, அதாவது இதுவரை இந்த மாதிரி காவல்துறையினுடைய கஸ்டடியில எல்லா குற்றவாளிகளையுமே பிடிச்சி அவங்க மீது எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு அவங்களை எல்லாம் நீதிமன்றத்துல நாங்க ஒப்படைக்கிறோம். நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை வழங்குது. இதுவரை எந்த வழக்குல எங்க ஆட்சிக்கு பின்னாடி 4 ஆண்டு காலத்துல எந்த வழக்குலையும் எந்த ஒரு தவறு நடக்கும்போது அதை குற்றவாளிகளை நாங்க ஒப்படைக்காமலே இல்லை.